இந்த கஸ்டமர் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. அதுக்கு முன்ன நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெமரபிளான திங்ஸ் எல்லாமே வந்து ரெசின் ஆர்ட் பண்றவங்க கிட்ட குடுத்து வந்து நீங்க ஃப்ரேமோ இல்ல கிஃப்ட் எதுவா இருந்தாலும் பண்ணுவீங்க. பட் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட பேஜ்ல சரி, இல்ல வேற ஏதாவது வெப்சைட்ல இருந்து எடுக்குறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணணும். பட் வந்து உங்களோட கையால நீங்களும் உங்களோட லைஃப் பார்ட்னர் இப்போ வெட்டிங் ஃப்ளவர் வச்சு பண்றீங்க, பேபியோட திங்ஸ் வச்சு பண்றீங்க அப்டின்னா, நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து கூட நீங்க வந்து பண்ணலாம். ஃபேமிலியோட கூட சேர்ந்து பண்ணலாம். ஆனா, உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் வந்து நான் கிளியரா வந்து டே பை டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த டே வந்து இத பண்ணுங்க, இந்த டே இத பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவையான வுட்டன் ஃப்ரேம் இல்ல உங்களுக்கு மோல்டு வச்சு பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான மோல்டு, ரெசின் அதுக்கு யூஸ் பண்ற உங்க ஸ்டிக்கர் உங்களுக்கு என்ன நீங்க ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புறீங்களோ, அதுல என்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பண்ணணுமோ, அந்த திங்ஸ் எல்லாமே வந்து நான் குடுத்துருவேன். அது எப்படி பண்ணணும் அப்டிங்கிறதையும் டே பை டே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏதாவது மிஸ்டேக் ஆகுது, இந்த மாரி ஆயிடுச்சு அப்டின்னாலுமே நான் வந்து உங்களுக்கு அத எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்டிங்கிறத கிளியரா வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் ரெடி ஆகுற வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட மெமரபிளான திங்ஸ வச்சு நீங்களே பண்ணிக்கணும். பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கணும். எந்த மிஸ்டேக் இல்லாம நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. ஓகே கைஸ் இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஒரு கிளிப் ஒண்ணு காட்டுனேன் இல்லைங்களா? ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஆர்டர் குடுக்கறதுக்காக தான் நம்மகிட்ட பேசினாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அவங்களோட திங்ஸ வச்சு அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க என்கிட்ட அந்த ஆசைய சொன்னதுமே நான் வந்து சரி நான் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் அனுப்புறேன். நீங்களே பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து கைட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் நானும் வந்து நல்லா எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்தேன். அவங்க ரிவ்யூ குடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் அந்த கஸ்டமருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா, முன்ன எனக்கு இந்த ஐடியா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும் அப்டின்ட்டு. பட் ரொம்ப அப்படியே டைம் இழுத்துட்டே போயிட்டு இருந்தது. கரெக்ட்டா வந்து அவங்களுமே எனக்கு இந்த மாரி நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுமே, ஓகே அப்படின்னு ப்ரொவைட் பண்ணி சூப்பரா வந்து ஃபைனல் எப்படி வருமோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்க அவங்க சொல்ற ரிவ்யூவ பார்த்தே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம்.